ஹாய் கைஸ், வெல்கம் டு மனோபிராந்தி. ஸோ இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்திருக்க படம் வந்துட்டு L2 எம்புரான். அதான் நம்ம மோகன்லால் அண்ட் பிருத்திவிராஜ் ஆக்ட் பண்ணியிருக்க மலையாள படம் தான். இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் நான் ஒரிஜினல் வெர்ஷனான மலையாளத்தில் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். லூசிஃபர் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அதுக்கான சீக்வல் தான் இது. ஸோ இது நம்ம மோகன்லாலோட மாஸ் கம்பேக்கா, இந்த ஹைப்புக்கெலாம் இந்த படம் ஒர்த்தா அப்படின்றத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் அமுத்தி விட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி அண்ட் டைரக்ஷனை பற்றி பார்ப்போம். நம்ம பிருத்திவிராஜ் வந்துட்டு இந்த படத்தை வந்து பயங்கர கிராண்டியராக ஒரு பெரிய ஸ்கேலில் எடுத்திருக்காரு. ஏன்னா மலையாளம் சினிமானாலே வந்துட்டு அந்த கிரவுண்ட் ஏத்து அந்த மாதிரியான ஒரிஜினல் விஷுவல்ஸ் அப்படி தான் இருக்குமே தவிர ஒரு இந்த கிராண்டுவர் விஷுவல்ஸ் வந்து எப்பயுமே இருக்காது. ஆனால் அந்த இதை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு உண்மையாலுமே வந்துட்டு பயங்கரமான விஷுவல்ஸோட அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. நிறையா ஷார்ட்ஸு, அந்த ஒயிட் ஆங்கிளில் நிறையா ஷார்ட்ஸ் வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இந்த ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கறதுக்கான ஃபீலை வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரியே மற்ற பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே பிஜிஎம்லாம் வந்து டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் அவங்க வச்சிருக்க அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. சில இடத்துல நல்ல கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் தர மொமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாசிட்டிவ்ஸ்னால் நம்ம மோகன்லாலோட ஆக்டிங்கு, அப்புறம் வந்துட்டு மஞ்சு வாரியரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த சொன்ன மாதிரி கிராண்டியர் விஷுவல்ஸு, அப்புறம் சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தாலும், நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா, நம்ம இந்த படத்தோட வந்து ரன் டைமே வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் தான். பேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் போக போக வந்துட்டே கொஞ்சம் சீக்கிரம்டா முடியுங்களா அப்படின்ற ஃபீலிங் வந்துட்டு நமக்கு கடைசியிலலாம் வந்துடுது. ஸோ பேஸ் ஒரு ப்ராப்ளம். அண்டு ஸ்டோரியிலையும் பெருசாக டெப்த் இல்லை. அண்ட் நம்ம டொவினோ கேரக்டர்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். பெருசாக அந்த கேரக்டர் ஏன் இதை பண்ணுது, அதுக்கான ஒரு பெரிய மோட்டிவும் இல்லை, டெப்த்தும் இல்லை, ஒரு பெரிய என்ன சொல்றது, இவர் எதுக்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா லூசிஃபர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரியே பொலிட்டிக்கல் ட்ராமாவாக ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் ட்ராமாவாக மாறுது. அப்படியே கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. அது இந்த படத்தை வந்து பாசிட்டிவ்னு சொல்றதா இல்லை நெகட்டிவ் சொல்றதானே தெரில. ஸோ ஆனால் வந்துட்டு இதில் பெரிய நெகட்டிவ் அப்படின்னு என்னன்னா, படத்தில் வந்து ஸ்டோரியில் பெருசாக டெப்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கவங்கலாம் மோகன்லால் தவிர டொவினோ தாமஸாக இருக்கட்டும், மஞ்சு வாரியராக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருந்தாங்களோ அதை ஓரளவு டீசெண்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த மாஸ் ஆக்ஷன் ஹீரோ படம்னாலே வந்துட்டு நம்ம லாஜிக்கெல்லாம் கழட்டி வச்சிருவோம். அதெல்லாம் கழட்டி வச்சுட்டே பார்த்தாலும் எங்கே போனாலும் இந்த தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், இந்த காட்டுக்குள்ளேயும் இருப்பார், அங்கே கடத்துற இடத்துலையும் இருப்பார், கப்பல்லையும் இருப்பார் அப்படின்ற மாதிரி மோகன்லால் எங்கே போனாலும் இருக்காரு. அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு இந்த ஜெயிலர்ல நம்ம தலைவருக்கு வந்து அப்படியே நடந்து நடந்து போற ரோல் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃபைட் சீன் மட்டும் வச்சிருந்தாங்க. ஆனா அது நல்லா தான் இருந்தாலுமே அது கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அவங்களோட பாசிட்டிவ்ஸான அந்த ஸ்டோரி அதை விட்டுட்டு ரொம்ப அந்த மாஸ் எலமெண்ட்ஸு ரொம்ப அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இன்னும் கூட கேரக்டர்ஸையும் அண்ட் ஸ்டோரியும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணியிருந்தா நமக்கு அந்த ஒரு இந்த ட்ராகான ஃபீல் வந்து இருந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஃபிளிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை தேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மோகன்லாலோட ஃபேனாக இருந்தீங்கனாலோ இல்லை லூசிஃபர் படத்துக்கான ஒரு பயங்கர ஃபாலோயிங் இருக்குது. நானும் அந்த படத்தை 2 3 பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இல்லைன்னா ஓடிடியில் வரட்டும், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார் மோர் கண்டென்ட்ஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மனோபிராந்தி. பை கைஸ்.